கொழுக்கட்டைக்கு இலை கொழுக்கட்டையும் செய்யலாம். மோதக கொழுக்கட்டையும் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் 1/4 கிலோ, 2 தேங்காய் மூடி திருவி வச்சுட்டோம். இது ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். கடலப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் 1-2 உடச்ச மாதிரி அரைச்சி வச்சு ஒரு 2 சுற்றி வச்சுட்டோம். மாவு கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு பச்சரிசி மாவு பிசைஞ்சி பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பாவை எடுத்து பூர்ணம் உள்ள பூர்ணம்னு சொல்லுவோம் நாங்கள். இது கொழுக்கட்டைக்கு உள்ள ஈடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் ஈடு எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அது செய்கிறதுக்கான எல்லாமே வச்சுருக்கோம். இப்போது பாவு எடுத்து இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்காவை ஃபஸ்ட்டு வதக்கிடணும். வாங்க வீடியோ பார்ப்போம். செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் 2 மூடி திருவி வச்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்தது, நான் ட்ரை பண்ணி இப்போ நல்லாயிருக்கு. இப்போது 2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறத நம்ம இதில் போட்டுட்டோம், கடாயில் போட்டுட்டோம். இப்போது நல்லா வதக்கணும், ரொம்ப சவக்காமல். அந்த பால் கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் அப்படியே சத்தம் வருது பாருங்கள், இது கொஞ்சம் தனித்தனியாக அப்படி பிரிஞ்சுக்கும். ஏன்னா வீணாக போகாது, அதுக்காக செய்கிறது தான் இந்த வதக்கிறது. தேங்காவை நம்ம எது செஞ்சாலும் வதக்கிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். சேர்த்து தண்ணி வச்சுட்டோம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. இப்போது வெல்லத்தை போட்டுருவோம். வெல்லம் போட்டாச்சு. 1/2 டம்ளரு, ஒரு 100 விட கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் பாவுக்கு. இப்போ வெல்லத்தை போட்டுட்டோம். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. பாவாக வந்தோடனே நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் பவுட்ரு, கடலப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற ஈடு வந்துடும். கடலப்பருப்பு வதக்கின தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம பாவு கொதிச்சிட்ருக்கு. பாவு நல்லா கொதித்து வந்துடுச்சு, இங்கே பாருங்கள். இப்போது தேங்காய், கடலப்பருப்பு, ஏலக்காய் தூள் அதிலே போட்டு நல்லா ஈடாக செய்ய போகிறோம். ஈடு செஞ்சு எடுத்துட்டோம். கொழுக்கட்டை ஈடு செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ கொழுக்கட்டை செஞ்சு அதுக்குள்ளே பூர்ணமாக வச்சு மடக்கி செய்ய வேண்டியது தான். செஞ்சுட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏடு மாவு எடுத்து வச்சுட்டோம். இப்போ கொழுக்கட்டை செஞ்சு அடித்து எடுத்துகிட்டு வீடியோ போடுறோம். இலை கொழுக்கட்டை செஞ்சு இட்லி தட்டில் வச்சுட்டோம். இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். மோதக கொழுக்கட்டையும் செஞ்சிட்டோம். அதையும் ஒரு தட்டில் வச்சுருக்கோம். 2த்தையும் வேக வச்சு எடுத்துட்டு வீடியோ போடுறேன். வேக வச்சுட்டோம். மோதக கொழுக்கட்டையும் வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது இலை கொழுக்கட்டை வச்சுட்டோம். விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். இலை கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது மோதக கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.